லேப்டாப்போட மாடல் நம்பர் LKM-1 122 லெனோவோ திங்க்பேட் போர்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்டோட கண்டிஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ போர்டுக்கு நான் இப்போது டிசி சப்ளை உள்ளே கொடுக்குறேன். ஓகே, டிசி சப்ளை உள்ளே கொடுத்ததும் எனக்கு ஆம்பியர் என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஆம்பியர் வோல்டேஜஸ். ஓகேங்களா? இதுக்கு மேலே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் இந்த வோல்டேஜோடு ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நான் இப்போ சப்ளை கொடுத்துருக்கேன். போர்டில் இதில் ஒரு விஷயம்ன்றதை பார்த்துக்கலாம். உள்ளே என்னென்னலாம் மாறி இருக்குது, ஸோ இதில் வேறு என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ இப்போ இதில் நான் இங்கே இந்த இடத்துல மல்டிமீட்டர் வைக்கிறேன். ஸோ வோல்டேஜஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எனக்கு டிசி சப்ளையிலேருந்து இந்த இடத்துக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் 19.5 வோல்ட் எனக்கு கரெக்டாக வந்துடும். பட் ஆனால் எனக்கு அவுட்புட் சைடில் எனக்கு எந்த விதமான வோல்டேஜும் வராது. ஓகேங்களா? இதுக்கு கேட் வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கேட் வோல்டேஜ் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்ளை இந்த மாஸ்பெட்டுக்கு வந்து சிஎல்ஆருக்கு வந்து ஸ்டாண்ட்பை ஐசிக்கு போய் ஸ்டாண்ட்பை ஐசிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ போர்டு இங்கேயே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஜென்ரேட் ஆகலை. இப்போ நீங்கள் பொதுவாக யோசிக்கலாம், அப்போது இந்த போர்டில் பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டில் தானே ப்ராப்ளம். அப்போது கேட் வோல்டேஜ் அப்படின்னா சார்ஜர் ஐசி பார்ப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது வோல்டேஜ் டிவைடர் போட்டிருக்காங்களா, இல்லை 3 பின் போட்டிருக்காங்களா, ஜேஃபெட் போட்டிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிப்போம். பட் ஆனால் இந்த போர்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாறி இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செக்ஷனே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வேறு ஒரு செக்ஷன்ஸில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் எடுத்த பிறகு எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் வருதான்றதை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். சார் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். நான் என்ன காரணத்துக்காக இதுக்கான கேட் வோல்டேஜ் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் நான் காட்டுறேன். நான் ஏன்னா இதில் ஸ்கீமேட்டிக் வந்து இதை புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இதில் புரிய வரும். இல்லைனா கண்டிப்பாக இதில் வந்து புரியாது. எப்படி இது லிங்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இது லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசி கனெக்டர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டிசி கனெக்டர். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபியூஸை போட்டு நமக்கு சப்ளை இந்த இடத்துல எனக்கு பர்ஃபெக்டாக 19 வோல்ட் எனக்கு வந்துடுச்சு. கரெக்டுங்களா? நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 19 வோல்ட்டு வருது. பட் இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் வரல. இந்த வோல்டேஜ் நமக்கு வரணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கேட் வோல்டேஜ் வரணும். பட் ஆனால் எனக்கு கேட் வோல்டேஜ் எனக்கு இந்த மதர் போர்டில் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா கிடைக்கல. இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கேட் வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வரும். அப்போது நான் இதோட ட்ராக் நம்ம கண்டினியூட்டி பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சர்க்யூட்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.
ஸோ இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இந்த இடத்துல கேட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷட் டவுன் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் அப்படின்றதுல இப்போ எப்பவுமே ஒரு ஜேஃபெட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சப்ளை நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சப்ளை எடுக்கிறத பொறுத்து மோஸ்ட் ஆஃப் என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா இந்த கேட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இது ஏன் இருக்கு, எங்கேருந்து எடுத்திருக்கான் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சப்ளை போனதான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஐசியே உங்களுக்கு ஆன் ஆகும். பட் ஆனால் ஸ்டாண்ட் பை ஐசி ஆன் ஆகலை. பட் இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் கண்டிப்பாக நமக்கு வந்தாகணும். இது எங்கேருந்து வரும், எப்படி வரும்ன்றதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஓகேங்களா? எப்பவுமே இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஸ்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. எப்பவுமே ஒரு ஜேஃபெட் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என் சேனல். எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரெண்டுமே கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இப்போ இது என் சேனலாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைலாஜிக், அதாவது இந்த இடத்துல சம் வோல்டேஜை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜின் பண்ணி இதுக்கான நோட்ஸ் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த டிஸ்சார்ஜ் டூ அப்படின்றத இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹைலாஜிக், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 வோல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல நான் 3 வோல்ட் உள்ளே வருது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா இதில் சோர்ஸில் என்ன இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. கரெக்டாக? சோர்ஸில் என்ன இருக்குது, கிரவுண்டு இருக்குது. அப்போது கிரவுண்டை விட என் சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்காங்களோ அதை விட நமக்கு என்ன ஆகணும், அதிகமாக வரணும். அப்போ எனக்கு 3 வோல்ட் அதிகம். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போயிடும். கான்செப்டா? இப்போ திரும்பவும் 3 வோல்ட் இங்கே இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். இப்போது இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, கிரவுண்டாக இருக்குது. அப்போது கிரவுண்டாக இருந்ததுன்னா இது வந்து என்பிஎன்னா பிஎன்பியா அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎன். ஓகேங்களா? இது வந்து டிஜிட்டல் என்பிஎன் டிரான்சிஸ்டர். பாசிட்டிவ் கிடைச்சா மட்டும்தான் இது ஆன் ஆகும். நெகட்டிவ் இருந்ததுன்னா இது ஆன் ஆகாது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இப்போது ஆஃபில் இருக்குது. கரெக்டுங்களா? இது என்ன ஆயிருக்கு, இப்போது ஆஃபில் இருக்குது. சேம் டைம் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி. இந்த இடத்துல என்ன இருக்குது, பிஎன்பி இருக்குது. அப்போது பிஎன்பியாக இருக்கும்போது இது நெகட்டிவ் கிடைச்சா ஆன் ஆகும், பாசிட்டிவ் கிடைச்சா ஆஃப் ஆகும். இப்போது இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. அப்போ இது ஆன் ஆகும். அப்போது மேலே இருக்கிற அந்த 19 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசி பவர் அப்படின்ற இந்த ரெசிஸ்டர் வழியாக என்ன ஆகும்னா ஆல்ரெடி இந்த இடத்துல சேம் அதே வோல்டேஜ் இருக்குது, இந்த இடத்துலையும் சேம் அதே வோல்டேஜ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல கேட் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா 19 வோல்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஸோ இன்புட்டும் கேட் வோல்டேஜும் சேமாக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வராது. அது பீச்சரெல்லாம் இருக்கிறதால மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லோ வோல்டேஜ் தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வெளியில் வரணும். ஓகேவா? அப்போது இது கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகக்கூடாது, ஹைலாஜிக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போது லோ லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போது இதை நீங்கள் லோவில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன ஆகாது, ஆன் ஆகாது. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் என் சேனல். அப்போ இதுவும் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆன் ஆகாது. அதே மாதிரி இதுவும் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆன் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு இந்த பவர் ஷட் டவுன் அப்படின்ற இந்த பின். ஆக்சுவலாக இந்த பின்னு எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஓலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுக்கிறாங்க. எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஐஓலேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், இப்போது சப்ளையே உள்ள போல ஐஓலேருந்து எப்படி இந்த உங்களுக்கு இந்த சிக்னல் வரும், கரெக்ட் தானே? சரி, இப்போ நம்ம இது முதல்ல இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகணும், ஹைலாஜிக் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஹைலாஜிக் கொடுக்குறேன். ஹைலாஜிக்கை இந்த இடத்துல நான் கொடுத்தா இப்போ இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். கரெக்டாக? இது என்ன டிரான்சிஸ்டர் சொன்ன, என்பிஎன். அப்போது என்ன அர்த்தம், பாசிட்டிவ் கிடைச்சா இது ஆன் ஆகும். அப்போ மேலே இருக்கிற அந்த 19 வோல்ட் என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ்க்கு கிடைக்கும் போது இப்போ இந்த இடம் என்னவா இருக்குது, கிரவுண்டாக மாறி இருக்குது. அப்போ கிரவுண்டாக மாறினால இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே இந்த இடத்துக்கு போகும்.
அப்போது இது என்னவா மாறும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடராக என்ன ஆகும் அப்படின்னா மாறி கம்மியான வோல்டேஜாக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேட்டுக்கு கொடுத்து நமக்கு சப்ளை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன் பண்ணும். இதுதான் இந்த போர்டில் இருக்கிறது. இப்போது இந்த பவர் ஷட் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லாஜிக் படி நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஐஓல இருந்து இது வரணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பவர் ஷட் டவுன் எங்கேருந்து வருது அப்படின்னா ஐஓல இருந்து வரும். ஸ்டாண்ட் பை ஏசிக்கும் பாருங்கள் இதுதான் எனேபிள். இந்த பவர் ஷட் டவுன் அப்படின்றது ஸ்டாண்ட் பை ஏசிக்கும் இதுதான் எனேபிள். ஸோ இது வந்து ஸ்டாண்ட் பை ஏசி. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்ட் பை ஏசி. ஆக்சுவலாக இந்த சிக்னல் எங்கேருந்து எடுக்கிறான் அப்படின்னா பாருங்கள் U101B. ஸோ இது வந்து ஐஓலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் 3.3 வோல்ட்டு VCCSW ஸ்விட்ச் அப்படின்ற இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வோல்டேஜை என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொடுக்குறாங்க. பவர் ஷட் டவுன். ஆக்சுவலாக பவர் ஷட் டவுன் இதோ இங்கே இருக்குது, சாரி அந்த இடம் இல்லை, இந்த இடத்துல இருக்குது. ஐஓலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த சப்ளையை எடுத்து ஸ்டாண்ட் பை ஐசியும் ப்ளஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாஸ்பெட்டையும் ஆன் பண்ணுறான். இப்போது பொறுமையாக என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். போர்டுக்குள்ளே சப்ளையே போகல, பட் ஆனால் ஐஓ எப்படி ஆன் ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு போர்டில் காமனாக இருக்கிற சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசி. கரெக்டாக போர்டில் நமக்கு கரெக்டாக இருக்கிறது சப்ளை எது நமக்கு ஆர்டிசி. கரெக்டாக இதுதான் ஆர்டிசி. இப்போ இந்த ஆர்டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ட்ரூடர் கொடுத்து வச்சுருக்கான். இது வந்து இன்ட்ரூடர். ஓகேங்களா, இது வரைக்கும் பாருங்கள் R646ன்னு பார்த்தீங்களா இன்ட்ரூடர். இந்த இன்ட்ரூடரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3.3 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது. இன்ட்ரூடர் அப்படின்னா போர்டு வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா க்ளோஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டம்க்கு கமெண்ட் போனதால் போர்டு உங்களுக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஆன் ஆகலை. இது ஏன் இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல லோ லாஜிக்காக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல G26ன்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் மேபி ஷார்ட் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா இந்த D26 என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனதால தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லோ லாஜிக் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த கெப்பாசிட்டர் எடுக்கணும், இல்லைனா இதை எடுத்த பிறகு இந்த போர்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் இன்ட்ரூடரில் ப்ராப்ளம். ஸோ இன்ட்ரூடர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அப்படின்னா போர்டு உள்ள சப்ளை போகாததுக்கே நமக்கு எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரூடர் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் சிமஸ் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வோல்டேஜஸ் எனக்கு வந்திருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வோல்டேஜஸும் இல்லை. ஓகேவா, எந்த விதமான வோல்டேஜஸும் இந்த இடத்துல நமக்கு இல்லை. ஸோ இப்போது இதுக்கு வோல்டேஜை நம்ம கொடுத்து இதை நம்ம சரி பண்ணி பார்க்கணும். மேபி நம்மளுக்கு இந்த இன்ட்ரூடர் வந்து இந்த ஜெனா டயோட்லேருந்து வருதா, இல்லை இந்த கெப்பாசிட்டரை எடுத்த பிறகு நமக்கு வருதான்றதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மல்டிமீட்டரில் நான் அந்த கெப்பாசிட்டரில் வைக்கிறேன். இந்த பக்கம் பீப் சவுண்ட் இருக்குது, இந்த பக்கமும் எனக்கு என்ன இருக்குன்னா பீப் சவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் நான் சிமஸ் பேட்டரியும் போடலை, போர்டுக்கு சப்ளையும் கொடுக்கல. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அந்த கெப்பாசிட்டரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம்.
இப்போது இங்கே இருக்கிற இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும், சின்ன குட்டி கெப்பாசிட்டர். ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, குட்டி கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடம் ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் இருந்தது அப்படின்னா இந்த டயோடை நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் இருக்கான்னு பார்ப்போம். திரும்ப ஷார்ட் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் எது பிரச்சனையாக இருக்கும், உங்களோட பிசிஹெச் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஷார்ட் காட்டல. இந்த பக்கம் ஷார்ட் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு ஷார்ட் இல்லை. ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு போர்டில் உங்களுக்கு இதை மொத்த செட்டும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மதர் போர்டோட டிஸ்பிளே